பெர்சியாவின் பண்டைய பேரரசில் சிறந்த ஞானமும் நேர்மையும் கொண்ட டேனியல் மன்னரின் ஆலோசகராக பணியாற்றினார். இருப்பினும் அவரது சிறந்து அவருக்கு எதிராக சதி செய்த அவரது சகாக்கள் மத்தியில் பொறாமையை தூண்டியது. ராஜாவின் நம்பிக்கையை பயன்படுத்தி டேனியலின் எதிரிகள் அவரை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ற ஆணையை வெளியிடும்படி அவரை வற்புறுத்தினர். ஆனால் டேனியல் தனது கடவுள் பக்தியில் உறுதியாக இருந்தார். ஆணையை மீறி வெளிப்படையாக ஜெபித்தார். அவனுடைய எதிரிகள் டேனியலை செயலில் பிடித்து அரசரிடம் புகாரளித்தனர். அவர் தனது சொந்த ஆணையை தவிர வேறு வழியில்லை. டேனியல் மீது அவருக்கு ஆழ்ந்த மரியாதை இருந்த போதிலும் ராஜா தயக்கத்துடன் அவரை கொடூரமான சிங்கங்கள் நிறைந்த குகைக்குள் தள்ளும்படி கட்டளையிட்டார். டேனியல் உடனடி ஆபத்தை எதிர்கொண்டதால் அவர் கடவுள் மீதான தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்பினார். அதிசயமாக இரவு முழுவதும் சிங்கங்கள் அவருக்கு தீங்கு செய்யவில்லை. விடியற் காலையில் ராஜா மோசமான பயத்தில் குகைக்கு விரைந்தார். டேனியலை உயிருடன் காயமடையாமல் கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த நம்ப முடியாத முடிவை கண்ட ராஜா டேனியலின் கடவுளின் சக்தியையும் பாதுகாப்பையும் அங்கீகரித்தார். அவர் ஆணையை திரும்ப பெற்று அவரை மரணத்திலிருந்து விடுவித்த தானியேலின் கடவுளை அவருடைய ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் மரியாதை மற்றும் பயபக்தியுடன் மதிக்கும்படி கட்டளையிட்டார். டேனியலின் விசுவாசமும் தைரியமும் அவரது உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவருடைய கடவுளின் மகத்துவத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாகவும் செயல்பட்டன. இது ராஜா மற்றும் அவரது சாம்ராஜ்யத்தின் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிங்கக்குகையில் உள்ள டேனியல் கதை அசைக்க முடியாத நம்பிக்கையும் நேர்மையும் மிகப்பெரிய சவால்களை கூட சமாளிக்கும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. துன்பங்களை எதிர்கொண்டாலும் கடவுளின் முன்னிலையில் உறுதியாக நிற்கவும், நமது கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு மற்றும் விடுதலையில் நம்பிக்கை வைக்கவும் இது நமக்கு நினைவூட்டுகிறது.